சிறு குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா? குடும்பமே கதி கலங்கி போன அந்த சம்பவம். பொதுவாக மக்களின் பல பேர் அன்றாட உணவு முறைகளை பயன்படுத்தாமல் பர்கர், பீஸா என ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை சாப்பிடுவதனால் நோய் தொற்றுகள் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கிறது. உலகிலேயே மிக கொடிய நோயாக இருக்கும் சர்க்கரை நோய் அதிகமாய் கொண்டதால் சர்க்கரை நோய் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. இந்த நோய் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் வரும் என்று நாம் அறிந்ததுண்டு. ஆனால் சிறு வயது குழந்தை இந்த நோயால் அவதிப்பட்டுள்ளது. அதுதான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சித்தார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டியன். அவரது மனைவி தமிழ்ச்செல்வி. இந்த தம்பதிக்கு 2 வயதில் லத்திகாஸ்ரீ என்ற பெண் குழந்தையும் 7 மாதத்தில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. நேற்று முன்தினம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது சிறுமி லத்திகாஸ்ரீக்கு வாயில் திடீரென நுரை தள்ளியபடி அழுதது. இதனால் அதிர்ச்சியடைந்த தாய் தமிழ்ச்செல்வி உடனடியாக குழந்தையை அருகில் இருக்கும் ராஜதானி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றார். அந்த குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 400க்கும் அதிகமாக இருந்ததாக கூறினர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக குழந்தையை தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ச்சியாக அந்த குழந்தைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து ராஜதானி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுவாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வரும் நிலையில் 2 வயது பெண் குழந்தை பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சித்தார்பட்டி கிராமத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தாய்மார்கள் அனைவரும் சிறு குழந்தைகள் முதலே நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வர வேண்டும் என கூறுகின்றனர். சரி, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.